லவ் பண்ணும்போது நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினா சார். அடிக்கடி போன் பேசும்போது நான் கேட்பேன், ஏதாவது பொய் சொல்றியாடா, பொய் சொல்லும். தங்கம் என்ன இப்படி கேக்குற, உன்கிட்ட பொய் சொல்லுவேன் தங்கம் தங்கம்னு சொல்லி கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல எனக்கு தகரடப்பா ஆக்கிட்டான் சார். எனக்கு லைட்டா முழிப்பு தெரிஞ்சு தண்ணி குடிக்கலாம் லைட்டா முடிச்சு என்னமோ டப்பட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இதான் கண்ணு முடிச்சுதான் நான் நம்பிக்கையா பார்த்தேன் சார். என்ன சும்மா ஏதாவது பண்ணிட்டு போனா ஏதோ கான்டாக்ட் 3 சேவ் பண்ணி வச்சிருந்தான். அந்த பக்கத்துல இருந்து வருது சார். என் ஸ்கின் வர டேன் ஆயிட்டே இருக்கேன். இவரு ஃபீல் பண்ணாத, நான் ஒரு டைம் சஜஸ்ட் பண்றேன். 1 வாரமா 10 ரூபாய் ஃபேர் அண்ட் லவ்லி எனக்கு வாங்கி தரல, அங்க ஸ்கிரீன் சஜஸ்ட் பண்றேன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார். அவரோட எக்ஸ் பேரு மதி. எப்படி பாருங்க 3 சேவ் பண்ணிருக்கான் மதிய. சார் அவ தூங்கிட்டு இருக்கா, கீழே ஏர் கூலர் ஓடிட்டு இருந்துச்சு சார். எப்படி தூங்கிட்டு இருந்திருப்போன்னு ஒரு நம்பிக்கையே நோண்டிட்டு இருக்கு சார். ஏன் ப்ரோ, உங்க மனைவிக்கு ஒரு எக்ஸ் இருந்து உன்ன மாதிரி அவங்கள மிட் நைட்ல அவங்க கூட பேசிட்டு இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? சோ பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் ப்ரோ. நமக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்தணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல உண்மையே பேசிட்டுலாம் இருக்க முடியாது. போய் பேசுவாங்க, ஏதோ சின்ன போய் பேசுவாங்க. நான் சாப்பிடாம சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நீ வச்ச சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி சின்ன பொய்கள் வாழ்க்கை அழகா இருக்கும். ஆனா நீங்க பண்றீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஃப்ராடுத்தனம். அது வாழ்க்கையை அழிச்சிடும், நிம்மதியை குலைச்சிடும், குடும்பத்தை பிரிச்சிடும். 2 பேரும் இன்னும் இப்படியே போயிருந்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவீங்க. அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்டா இருக்காங்க. அவங்களை எப்படி ஏமாத்துறது உங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. அந்த மாதிரி மனைவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ப்ரோ.